தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மறுபடியும் வாய்ஸ் ஃபார் விஜய் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் அடிக்கடி விஜய்க்காக இந்த வீடியோலாம் போடுறேன் அப்படின்னு. இது ரெண்டாவது வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு அவர் விக்ரவாண்டியில் மாநாடு நடத்தப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்தாங்க, அவரை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கு ரொம்ப என்னோட ஹர்ட் ஆயிடுச்சு. கண்ணால் நேரில் சில விஷயங்கள் பார்த்தப்போ ஒருத்தன் வளர்ச்சியை தடுக்கிறது வேறு, ஒருத்தன் வளர்ச்சியை அழிக்கிறது வேறு. தடுக்கிறத கூட மன்னிச்சிடலாம், ஒருத்தனை அழிக்கிறதுங்கிறத மன்னிக்கவே முடியாது. தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஒன்று சொல்லுவாங்களே, நண்டுபிடி கலாச்சாரம். ஒருத்தன் முன்னேறினா ஒருத்தனுக்கு பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. விஜய் அவர்களோட வளர்ச்சிகளே தமிழக மீடியாக்களில் பெரும்பாலான மீடியாக்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த விஷயங்களை பெரிதுபடுத்தி பேசணுமோ அதெல்லாம் விட்டுருவாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. ஒன்றுமே இல்லாத சப்ப மேட்டரை ஊதி பெருசாக்குறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ சமூக வலைதளங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நிறைய உண்மைகள் வெளியே வருது. எந்தெந்த உண்மைகள்லாம் மறைக்கப்படுதோ அந்த உண்மைகளுக்கான காரணம் சமூக வலைதளங்கள் மூலம் வெளியே வருது. அதனால தான் விக்ரவாண்டியை ஆரம்பித்து இன்றைக்கி தேர்தல் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற அந்த விஜய்களோட ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. இது வரைக்கும் ஹி இஸ் கோயிங் இன் ரைட் டைரக்ஷன் அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் விக்ரவாண்டி மாநாட்டில் ஆரம்பித்ததுலேருந்து எப்படி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் நல்லா யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த எலெக்ஷன் வரைக்கும் சூப்பராக பக்காவாக பேசி எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சது இல்லாமல் குழந்தைங்க மனசில் கூட இடம் பிடிச்சி எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி குழந்தைங்க பேசுகிறது. பாட்டியம்மா நைட்டு 10:30 மணிக்கு கால் பண்ணி ஆப்போசிட்லேருந்து கால் பண்ணுறாங்க, விஜய்க்கு எப்படியா ஓட்டு போட்டிருப்பா, என் பேரப்பிள்ளை நிற்கிறான், பாட்டி உங்களுக்கு ஓட்டு, எனக்கெல்லாம் ஓட்டு போட முடியாதுப்பா, நீ போட்டிருப்பா அப்படின்ட்டு. அவங்க எத்தனை பேர்கிட்ட பேசுறீங்கன்னா, நான் காலையிலேருந்து இதை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு எந்த திராவிட கட்சிகளுக்கு யார் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட அட்ராக்ஷன், அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி 234 தொகுதிகளே அந்த ஃபேஸ் வேல்யூ தான் விடுது, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு விடலை. இது யாருக்கு இருந்ததுன்னா எம்ஜிஆருக்கு இந்த கிரேஸ் இருந்தது, அதே மாதிரி ஜெயலலிதா மேடம்க்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இப்படி தான் உக்ரைன் நாட்டை ஜெலன்ஸ்கிட்ட கொடுத்தாங்க, இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, இப்படி தான் தமிழ்நாடு போகும், ஏன் உக்ரைனுக்கு போகிறீங்க உடனே, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே மணிப்பூர் இல்லை உத்தரப்பிரதேசம், ஏன் தமிழ்நாட்டை விளாத்திக்குளம் பற்றி பேசுங்க, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசுங்க, பேச மாட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே உள்ள ஸ்டைலாக இருக்குது. இதைத்தான் நம்ம உண்மையை உடச்சி பேச வேண்டியதாக இருக்குது. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜெலன்ஸ்கியை பற்றி பேச வேண்டாம், ஏன் இங்கே தமிழ்நாட்டில் நடிகராக இருந்த எம்ஜிஆரை பற்றி பேசுங்க, அதுக்கப்புறம் அவர் வழியாக ஜெயலலிதா மேடம் பற்றி பேசுங்க. திரைத்துறையிலேருந்து வந்தாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலையா, ஜெயலலிதா மேடம் 2வது தடவை வின் பண்ணாங்க. அந்த விதம் சில விஷயங்கள் யோசித்து பார்க்கணும். அதை தெரியாத அரசியல் புரியாதவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் கூட அரசியல் பேசுகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்காரு. இது உண்மையிலேயே மாற்றத்துக்கான நல்ல விஷயம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடுநிலை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றத்திற்கு எதிர்பார்த்தது நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. மாற்றத்திற்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு சரியான கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது. நடுநிலை வாக்காளர்கள், பெரும்பாலான வாக்காளர்கள் பெண்களாக இருக்கிறாங்க. அந்த பெண்களோட ஓட்டு பெருமளவு நடிகர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே தெரியுது. வரக்கூடிய மே 4th கவுண்டிங் சூப்பராக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த குழந்தைங்க திருவிழா மாதிரி கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதை நிறைய சேனல்கள் காமிக்கலன்னா கூட நிறைய சோசியல் வெப்சைட்ஸில் நிறைய பேர் பார்த்தோம். குழந்தைங்க விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதும், பாட்டியமாக என் பேரப்பிள்ளைக்கு ஓட்டு போட சொல்கிறதும், நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள், பட்டி தொட்டி எல்லா இடமுமே விஜய்க்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் மேலே மக்கள் வெறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போதைக்கு இந்த அரசியல் அனுபவமே இல்லாத அந்த யங் ஜெனரேஷன் ஃபஸ்ட் டைமாக அரசியல் பேசுகிறத நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அரசியலை எந்த கட்சி தலைவர்னு கேட்டால் கூட தெரியாது. ஒரு அரசியல் ஆர்வத்தை முதல்ல இந்த இளைய தலைமுறைகிட்ட வர வச்ச பெருமை நடிகர் விஜய்க்கு தான் உண்டு. அதே மாதிரி குழந்தைகளும் பாட்டியம் தாத்தாக்கள்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த அரசியலை ரொம்ப ஆர்வத்தோடு பேச வச்ச பெருமையும் நடிகர் விஜய் தான் சார். ஒருவேளை இந்த தடவை அவர் வாக்குகளை பிரிக்கிறாரு, அவர் பிரித்த வாக்குகள் தான் கடைசியாக திமுகவுக்கா அதிமுகவுக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகுது. இந்த மே 4th செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறாரு. வாக்களித்த எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாக்களிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்திருக்கு. ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாற்றத்திற்கான நேரம் வந்திருக்குது. கண்டிப்பாக இதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ பார்த்து ஓட்டு விழுந்திருக்கு. எப்படி ஜெயலலிதா மேடமுக்கும் எம்ஜிஆர் சாருக்கு விழுந்துச்சோ அதே மாதிரி இவரோட ஃபேஸ் வேல்யூக்கு 234 தொகுதியில் உள்ள கேண்டிடேட்டை யாரும் பார்க்கல. விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்காக மொத்த ஓட்டு விழுந்திருக்கு. இதை எப்படி ஒருவேளை வரக்கூடிய எம்எல்ஏக்கள் எப்படி டேலண்டாக இருப்பாங்கங்கிறது ஒரு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா அதில் ஒரு பெரிய டஃப் இருக்குது. அது வின் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை தொகுதி வாங்குறாரு, எத்தனை தொகுதியில் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்.
வாக்குகள் செலுத்தின எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஓட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். மறுபடியும் ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஓப்பன் மைக்கில் சந்திக்கலாம்.